சாயி நான் கூடவே ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். நீ கேட்டதையே உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். இந்த நாளில் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயமானது உனக்கானது. அது உன்னிடத்தில் தான் இருக்க வேண்டும். இது உனக்குரியது என்று தெரிந்த பின்னும் உன் சாயப்பா அதை உன்னிடத்தில் கொடுக்காமல் இருப்பேனா செல்லமே? அதனால் தான் நீ பட்ட துயரத்தை எல்லாம் பொடி பொடியாக போக்க வேண்டும் என்று, உன் முகத்தில் புன்னகையை கொண்டு வர வேண்டும் என்றும் உனக்கான ஒரு விஷயத்தை உன் கைகளிலேயே ஒப்படைத்து விட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும். எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்தாலும் உன் சாயப்பாவின் ஒளியானது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அதை உன்னை எப்போதும் விடுவித்து கொண்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்க்கையில் இருந்து பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தானாக தீர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்லமே, எனக்கு என் சாயப்பாவே சரணாகதி என்று நீ என்னிடத்தில் சரணாகதி அடைந்திருக்கின்றாய். உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டு விடுவேனா? இல்லை செல்லமே, நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்ததற்கு பலனாக இப்போது உனக்கான விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன். உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாம் மறையப் போகின்றது. நமது வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை, தோல்வியாகவும் இருப்பதில்லை. வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாய் என்றால், வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்லுகிறது என்று யோசிக்கின்றாய். என் செல்லமே, உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் உன் சாயப்பாவிற்கு தெரியுமா சொல். உனது பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்று அனைத்தையும் கடந்து போகத்தான் நீ பிறந்திருக்கின்றாய். இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குத்தான் இந்த கஷ்டம் இல்லை? சொல் பார்க்கலாம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதனை ஒரு நிமிடம் சிந்தனை செய்து பார். உன்னுடைய பல சூழ்நிலைகளை எல்லாம் நீ மாற்றக்கூடிய வழிகளை எல்லாம் என்ன என்று நீ சிந்தித்து பார்த்தால் உன் வாழ்க்கை என்பது நிச்சயமாக உனக்கு பல வழிகளை காட்டிக் கொடுக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீயே உனக்குள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து விடுவாய். என் செல்லமே, எதற்காகவும் தயங்கி நிற்காதே, தடைப்பட்டு நின்று விடாதே. நீ செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு விஷயத்தை சட்டென்று நீ செய்து முடிக்க வேண்டும். அதனை செய்து முடிப்பதற்கு பல சோதனைகளும் தடைகளும் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய தைரியமானது உனக்குள் வர வேண்டும். என்னுடைய அறிவுரையை கேட்டு நீ நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உன் மன தைரியத்தை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது. உன்னால் ஒரு விஷயத்தை கனவு காண முடியும் என்றால் நிச்சயமாக உன்னால் அதை செய்து முடிக்கவும் முடியும். விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் உன்னை விரும்பும் உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும். நீ முயற்சி செய்தால் உன்னுடைய பாதங்களானது வெற்றிக்கு உன்னை அழைத்துச் சென்று கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசித்தாலும் அதற்கான தன்னம்பிக்கையும் தைரியமும் நிச்சயம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்போதுதான் தோல்வியை முறியடித்துவிட்டு வெற்றியை நீ உன்வசமாக்கிக் கொள்வாய். என் செல்லமே, இந்த உலகத்தில் யாரும் விழாமல் எழுந்து நடந்தது இல்லை. ஒவ்வொரு முறை விழுந்த போதும் அப்படியே விழுந்தே கிடக்காமல் சட்டென்று தன் கையை ஊன்றி எழுந்து நிற்பவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து விடுகிறார்கள். என் செல்லமே, வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய சிந்தனையும் செயல்பாடும் ஒரு மனதாக இருக்கும்போது வெற்றியானது உனக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கும். உன் வாழ்க்கையில் துன்பமானது உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். என் செல்லமே, உனக்கே உன் மீது நம்பிக்கை வேண்டும். உன்னை விட உன்மேல் வேறு யாராலும் நம்பிக்கை வைக்க முடியாது. உனக்கான நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் இருக்கும்போது எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீ அவற்றையெல்லாம் கடந்து சென்று விடுவாய். எந்த நேரத்திலும் உன்னுடைய மனமானது தைரியமாக இருக்க வேண்டும். துணிந்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்பது அவர்கள் கைப்பிடிக்குள் இருந்துவிடும். எந்த நொடியையும் நீ ஜெயித்து
விடலாம். உன் வாழ்க்கையானது எந்த போராட்டமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும். போராடி கிடைக்கின்ற வெற்றியானது இப்போது முன்னிடமே நிலைத்து நிற்கும். பேர் சொல்லும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியானது உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மகத்தான ஒரு சாதனையை நீ செய்ய போகின்றாய். உன் விருப்பமானது நிறைவேறும். அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உன்னுடைய உடலையும் சரி உன்னுடைய மனதையும் சரி நீ எப்போதும் தூய்மையாகவும் வளமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் முக்கியம் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். எப்போதும் திடமாக இருக்க வேண்டும். உன் மீது உனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு பலமுறை இதைத்தான் சொல்லி இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. சற்றும் மனம் தளராமல் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த நாளானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்கப் போகின்றது. உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. உன் சாயப்பா சொல்லுவது நிச்சயமாக நடந்தே தீரும். நீண்ட நாட்களாகவே எனக்கு இது வேண்டும் என்று நீ ஆசையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை தான் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். என் செல்லமே, எந்த நேரமும் கண்ணீரும் கவலையுமாக இருக்கின்ற உன் வாழ்க்கையானது இப்போது மாறப்போகின்றது. உன்னோடு இணைந்து கைகோர்த்து நடப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி உனக்கான ஒரு விஷயத்தை நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன். அது எப்போதும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. இப்படி ஒரு விஷயம் தனக்கு வேண்டும் என்று தானே நீ ஆசைப்பட்டாய்? உன்னுடைய ஆசையானது இப்போது நிறைவேறப் போகின்றது. வாழ்க்கையில் எப்போதும் இடையூறுகளும் சிக்கல்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். நிச்சயமாக இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கத்தான் போகின்றேன். உன் மனமானது எப்போதும் பக்குவமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையானது எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் உனக்காக செய்து கொடுக்கப் போகின்றேன். உன்னை வானுயிர் வாழச் செய்வேன். என் செல்லமே, உனக்காக உன் சாயப்பா ஒன்று சொல்ல நினைக்கின்றேன். நீ நினைத்த உன்னுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இரு. பிறகு உன்னால் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னால் வணங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழலானது உருவாகாது. மற்றவர்கள் உன்னை பார்த்து கையெடுத்து வணங்கக்கூடிய நேரமானது தானாக வந்துவிடும். உனக்கான ராஜயோகமானது கிடைத்துவிடும். நீ பல வளங்களையும் நலங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ கவலைகளுக்கு இடமே இருக்காது. நீ இவ்வளவு நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்ததும் கவலைப்பட்டு கொண்டிருந்தும் எதிர்பார்த்தது எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு சரியான காரணம் என்ன என்று நான் புரிந்து கொண்டேன். இப்போதும் போல நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டிய காலமானது இப்போது வந்து விட்டது. மகிழ்ச்சியாக இரு. உனக்கானது எல்லாமே உன்னிடத்தில் வந்து சேரும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி ஒவ்வொன்றாக வந்து சேரும். நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். இனி அது எந்த சூழ்நிலையிலும் எந்த நொடியிலும் உன் கையில் வந்து சேர்ந்துவிடும். கண் கலங்காமல் மனம் கலங்காமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ அதை சட்டென்று நடத்தி முடி. உனக்கான வெற்றி வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் நான் மருந்தாக இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே இனி ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கின்றது. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.